என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் ஒரு டெக் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த அக்டோபர் ஃபுல்லாகவே கண் சிமிட்டுறதுக்கு கூட டைம் இருந்திருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட்ஸும் அவங்க டெக் கேட்ஜெட்ஸை புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அக்டோபர் 26, கிட்டத்தட்ட மாதமே முடிய போகுது. ஆனால் இன்னும் டெக் கம்பெனிஸ் அவங்க லான்ச்சஸை முடிச்ச பாடல. இன்றைக்கி நம்ம இப்போ லான்ச் ஆகிருக்கிற மீமிக்ஸ் 3யோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஒரு சின்ன ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். ஷாமியோட மீமிக்ஸ் சீரீஸ் எப்போ லான்ச் ஆனாலும் அப்போ நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா மீமிக்ஸில் தான் முதலாக பெசல்லெஸ் ஃபோன் வந்துச்சு. அதை தொடர்ந்து வந்த மீமிக்ஸ் 2, மீமிக்ஸ் 2S எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபோனாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஷாமி தரப்புலேருந்து முதலாக இந்தியாவுக்கு வந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீமிக்ஸ் 2 தான். இதனால் மீமிக்ஸ் 3யும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மீமிக்ஸ் 3யோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். ஃபோனை பார்த்ததுமே உங்களுக்கு அந்த ஸ்லைடர் தான் தெரிஞ்சிருக்கும். டிஸ்பிளேயை ஃபுல்லாகவே பெசல்லெஸ் ஆக்கிறதுக்காக பின்னாடி கேமரா ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஏற்கனவே ஓப்போ ஃபைண்ட் எக்ஸில் மோட்டரைஸ்ட் ஸ்லைடர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு ஃபிசிக்கல் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்லைடர் கொடுக்குறதுல இவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இது 7000 சீரிஸ் அலுமினியம் செராமிக் பேக்கால் செஞ்சுருக்காங்க. ஷாமி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட ஸ்லைடரை நீங்கள் ஸ்லைட் பண்ணி கீழே எடுக்கிறனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.39 inches சூப்பர் அமோலட் பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080x2340 பிக்சல்ஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 403 ppi அண்ட் HDR பேனல் கொடுத்துருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாச் இல்லை, பெசலும் இல்லை. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? 93.4% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க விஷயம். சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 845 ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க வித் கைரோ 385 CPU. இந்த ஆக்டோகோர் ப்ராசஸரில் 4 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.8 GHz கிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. மீதி 4 கோர்ஸ் 1.7 GHz கிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் ஸ்னாப்டிராகன் 845லேயே கூட வர அட்ரினோ 630 GPUவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி நார்மலாக தான் இருக்குது. இதோட ஹைலைட்டான ஃபீச்சரை இந்த வீடியோவில் முடிவில் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 256GB ஸ்டோரேஜ் அண்ட் ஒரு ஸ்பெஷலான எடிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த எடிஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் பேலஸ் எடிஷன் சொல்கிறாங்க. இதில் மட்டும் 10GB RAM வித் 256GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2018 ஆண்ட்ராய்ட் பையோட லான்ச் ஆகிற ஃபோன்ஸில் மீமிக்ஸ் 3யும் ஒரு ஃபோனாக இருக்க போகுது. இது ஆண்ட்ராய்ட் 9.0 பையை பேஸாக வச்சு MIUI 10ல் ரன் ஆகும். கேமராவில் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. கேமராவில் இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் கிட்டத்தட்ட மீமிக்ஸ் 2Sல இருக்கிற மாதிரியே இருந்தால் கூட சாஃப்ட்வேரில் ரொம்ப அருமையான வேலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க காட்டியிருந்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கேமரா பார்த்தீங்கன்னா 12+12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் f1.8 அப்பர்ச்சரில் வருது. செகண்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் f2.4 அப்பர்ச்சரில் வருது. அண்ட் பிக்சல் 3ல கூட கொடுக்காத ஒரு ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் வித் 60 frames per second அண்ட் 1080p வீடியோ ரெக்கார்டிங் வித் 240 fps. அண்ட் இப்போ தான் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வருது, அல்ட்ரா ஸ்லோ மோஷன் அட் 960 fps. அதுவும் உங்களால் 1080pலேயே ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சாம்சங் S9 Plus அண்ட் சாம்சங் Note 9ல மட்டுமே இருந்த ஃபீச்சர், அதுவும் அங்கே 720pல தான் இருந்து இங்கே 1080pலேயே கொடுக்குறாங்க. மற்ற கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் 4 axis ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 24 மெகாபிக்சல்ஸ் வித் 0.9 மைக்ரான் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் சென்சிங்காக செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். பேட்டரியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 3200 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஸ்னாப்டிராகன் 845 10nm ப்ராசஸரில் நல்லாவே செயல்படுன்னு சொல்லலாம். குவால்காம் குவிக் சார்ஜ் 4.0 கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே 18W குவிக் சார்ஜ்னு கொடுக்குறாங்க. சிலவங்கள மாதிரி தனியாக விற்று காசு சம்பாதிக்க பார்க்கல. ஒயர்லெஸ்லேயே இவங்க ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒயர்லெஸ் சார்ஜரை விட இது 30% ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பேக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபேஸ் ரெகக்னேஷனும் இருக்குது. அண்ட் நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா 4Gல டியூவல் சிம்லேயும் வோல்டி சப்போர்ட் இருக்குது. நான் லாஸ்ட் சொல்ல போகிறேன்னு சொன்ன அந்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஸ்டார்டிங்கில் விட போகிற அப்டேட்டில் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலே முதலாக 5G சப்போர்ட்டோட லான்ச் ஆக போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீமிக்ஸ் 3 தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் அவங்க சொல்லியிருக்கிற மதிப்பை இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 34,000 ரூபாய் வரும். ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக அது 35,000 to 37,000 ரூபாய்க்குள்ளால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நல்லா பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.